பரிசுத்தமுள்ள தகப்பனே, நீர் கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 11வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய அளவற்ற இரக்கம் கிருபைக்காக தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய சமூகம் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக எங்களை நீர் வழிநடத்துவீராக. ஆமீன் அப்பா. தேவனுக்கு பயந்து ஜீவிக்கக்கூடிய தெய்வ பயத்தின் ஆவி எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் ஊற்றப்படட்டும். கர்த்தர் இறங்கி எங்கள் சகாயராய், எங்கள் மீட்பராய் எங்களோடு வாசம் செய்து வழி நடத்துங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலும் சமாதானம் அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா தம் சமூகம் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். யெகோவா நிசி எங்கள் ஜெயக்கொடியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா இலியோன் உன்னதமான கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரோஹி எங்கள் மெய்ப்பரானவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சிட்கேனோ நீதியாயிருக்கிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சபையோத்த சேனைகளின் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா மெகாதீஸ் பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா சுகமளிக்கிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஒசேனோ உருவாக்குகிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹீன எங்களுடைய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹா உம்முடைய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹே என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எலோஹீம் எங்கும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக அந்த பூமியில் அவதரித்த தெய்வ குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்கள், அக்கிரங்கள் நிமித்தம் ஆண்டவரே நீர் பாடுபட்டீர். சிலுவையின் பாடுகளை நீர் சுமந்தீர். உம்முடைய சரீரம் எங்களுக்காக கொல்லப்பட்டது. உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களுக்காக அந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அந்த விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தினால எங்கள் பாவங்கள் எல்லாவற்றும் கழுவி எங்களை சுத்திகரித்து உமது பிள்ளைகளாய் எங்களை ஏற்றுக்கொண்ட தயவுக்காக நன்றி 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 ஆண்டவரே. அமீன் அப்பா. உமக்கு மகிமை உண்டாவதாக தகப்பனே. விலையேற பெற்றும் மரணத்தை எங்களுக்காக நீர் அருள் செய்தீர் ஆண்டவரே. ஜீவ பலியாக உம்மை ஒப்பு கொடுத்தீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக மரித்து சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டு பிசாசின் கிரியைகளை அழித்து அவன் தலையை சிலுவையில் நசுக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். 3வது நாளில் உயிரோடு எழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் ரட்சிப்பை எங்களுக்காக அருள் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. மீண்டும் நீர் வரப்போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறவரே, எங்களை சுத்திகரிப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தகுதிப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களோடு வாசம் செய்து எங்களை வழிநடத்தி எங்களை போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேற்றரவாளனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாருடைய நுகங்களை முறிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கட்டுகளை அறுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தாவே, ஒவ்வொரு மனுஷரையும் பேர் பேராக தொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு ஆண்டவரை உள்ளும் புறம்பும் எல்லாவிதமான அருவருப்புகள், தீட்டுகள் எல்லாவற்றும் விலக்கி இயேசு கிறிஸ்துவின் பரிசு ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உம்முடைய மகனாய் உம்முடைய மகளாய் ஏற்றுக்கொள்வீராகப்பா. பரிசுத்த ஆவியானோட ஆளுகை எங்களுக்குள்ள இறங்கட்டும் என் ராஜா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக திட்டத்தை நாங்கள் அறிந்து செயல்பட கிருபை தாங்கப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தையானது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62வது அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 12 வரை. எருசலேமி, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. ஆமீன் தகப்பனே. இந்த கடைசி நாட்களிலே, இந்த எழுப்புதலின் காலத்தில் ராஜா தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஜாமக்காரர்களாய் ஜபிக்கிறவர்களாய் இருக்க கிருபை தருவீராக. ஆவியானவரே, எங்களுடைய சரீரம் எல்லாம் பலவீனமானது. கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. ஆவியோ உற்சாகமாய் இருக்கு ராஜா. ஆவியோடு எங்கள் சரீரம் செயல்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் பலப்படுத்துங்க அப்பா. ஆமீன். எங்கள் சிந்தனையை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியோடு அது ஒன்றிணைக்க கிருபை தருவீர்
இறங்குவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், மனம் இறங்கும் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆமீன். ஜாமக்காரர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஜாமத்தில் ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் எழும்பட்டும் ஆவியானவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோர்வுகள் அசதிகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தருக்காக ஜெபிக்கவும் ஆண்டவரே தகப்பனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கவும் கர்த்தர் இறங்குவீராக. ஆவியானவரே இறங்குவீராக. ஜெபிப்பவர்களா எங்களை மாற்றுவீராக. அப்படி அபிஷேகத்தின் கரத்தை எங்கள் மீது வைத்தருளும் அப்பா. தகப்பனே இறங்குவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆமீன். தகப்பன் எங்கள் தேசத்தை குறித்து கர்த்தருடைய தீர்மானம் உண்டு. எழுப்புதலுக்கென்று முன்குறித்திருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அதற்கு எந்தெந்த விதத்தில் எல்லாம் எங்கள் தேசத்தின் ஜனங்கள் தகுதியடைய வேண்டுமோ கர்த்தாவே எங்களை சுத்திகரித்து எங்கள் தேசத்தை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு ஜனத்துக்கும் பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து ராஜா தகப்பனை நீர் விரும்புகிற பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழவும் எழுப்புதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இறங்குவீராக. நீர் விரும்புகிற எழுப்புதல் தேசத்தில் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், இப்படி கிருபைக்குள் அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமீன். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தின் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஆமீன் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களுக்கு நீங்க நியமித்திருக்கிற ஆகாரங்கள், எங்களுக்கு நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்கள், எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பரலோக திட்டங்கள், இந்த ஒவ்வொரு மனுஷரும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையினால் அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் செய்து முடித்து இந்த வருகைக்கு நாங்கள் எதிர்கொண்டு வர கிருபை தாங்கப்பா. ஆவியானவர் இறங்குவீராக ராஜா. உலகத்தில் நாங்கள் மோசம் போகிறதுக்கு எத்தனையோ காரியங்கள் உண்டு, பலவிதமான இச்சைகள் மாயைகள் உண்டு தகப்ப. நீங்கள் நேரத்தை வீணா செலவழிக்க எத்தனையோ விதமான காரியங்கள் பிசாசு உண்டாக்கி வச்சிருக்காம்பா. குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை பார்க்கும் பொழுது தகப்பனே அப்பா பிதாவை கேம்ஸுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. பலவிதமான மொபைல் ஆண்டவரே இந்த ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்கப்பா. சினிமாக்கு அடிக்ட் ஆயிருக்காங்கப்பா தகப்பனே. பாடல்கள், சினிமா பாடல்கள், மற்ற பாடலுக்கு அதுக்கு அடிமைத்தன வாழ்க்கையில் இருக்கிறாங்க தகப்பனே. ஆவியானவர் இறங்குவீராக. மனம் இறங்குவீராக. பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆவியானவரே. ஆமீன் அப்பா. அது எல்லா விதமான அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தேவன் கட்டளையிட வேண்டும் தகப்பனே. ஆவியானவர் இறங்குவீராக. வைராக்கியமா எங்களுக்காக இறங்கி நீர் செயல்படுவீராக அப்பா தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களிலே அதை குடிப்பார்கள். ஆமீன் அப்பா. எங்களுக்கு நியமித்ததை நாங்கள் அதன்படியே செய்ய கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு மனுஷன் மோசம் போகாதபடி அப்பா, அவன் வழியிலே தந்திரமான வழியில் நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளுவீராக ஆவியானவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள். ஜனத்துக்கு வழியை செவைப்படுத்துங்கள். பாதையை உயர்த்துங்கள். அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். ஹல்லேலூயா தகப்பனே. வருங்காலத்திலே ஆண்டவரே எழுப்புதலுக்கும் வருகைக்கென்றும் ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷரையும் அப்பா உற்சாகப்படுத்தவும், கர்த்தருக்குள்ள பலப்படுத்தவும், சத்திய வசனத்தை எல்லா இடங்களையும் பிரஸ்தாபப்படுத்தவும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாசிகள் ஊழியக்காரர்களையும் பலப்படுத்துவீராக. ஆவியானவர் இறங்குவீராக அப்பா தகப்பனே. நம்முடைய தரிசனங்கள், வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கட்டளையிடுங்கப்பா. தெய்வ ஆவி எங்களுக்குள் ஊற்றப்படட்டும் தகப்பனே. ஆமீன் அப்பா. உம்மை விட்டு விலகாதபடி ஒரு தெய்வீக உடன்படிக்கையின் பாத்திரமாய் ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பீராக ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்பதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பா உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமீன் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சீயோன் குமாரத்தியாய் இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா தகப்பனே. எவ்வளவாய் எங்களை நேசிக்கிறீர். எங்களை குறித்து கர்த்தருடைய திட்டம் பெரிதாயிருக்கு ராஜா தகப்பனே. அதற்கு ஏற்றபடி எங்களை நாங்கள் இன்னும் சுத்திகரித்து கர்த்தருடைய வார்த்தையில பலப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிரம்பியிருக்க கிருபை தாங்க
அப்பா. உம்முடைய வருகையிலே ராஜா தகப்பனை திரள் கூட்ட ஜனத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என் தகப்பனே, இறங்குவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கல்லான இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும் ராஜா. தகப்பனே, மாயையிலும் போதையிலும் விழுந்திருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக தகப்பனே. உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. மனம் இறங்குவீராக. பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா, ஆறுதலுக்காக என்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு விசை இறங்குவீராக. பிள்ளைகளை தொடுவீராக தகப்பனே. உடைய ஆணி பாய்ந்த கரத்தை வெய்யுங்கப்பா. தகப்பன் இறங்குவீராக ராஜா. ஹாஸ்பிட்டல சுகவீனமா இருப்பவர்களுக்கு கர்த்தர் தொடுவீராக ராஜா. ஆமீன். யெகோவா ராஃபா என்கிற திருநாமம். ஆமீன் பிதாவே. ஹல்லேலூயா. சுகமளிக்கிற எங்கள் தேவனாய் உடைய பிள்ளைகள் பட்சத்தினர் கூட இருந்து ஆண்டவரே, எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கோ இயேசுவின் நாமத்தில் சரீர சுகம் பலன் உண்டாவதாக ஆவியானவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. யாருக்கெல்லாம் ஆபரேஷனுக்காக ஆண்டவரே குறிக்கப்பட்டிருக்கோ தேவரீர் அவருடைய சரீரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. டாக்டர்ஸ் நர்ஸுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வழிநடத்துவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க அந்த ஸ்தலத்தில் எல்லாம் கர்த்தருடைய சமூகம் இருக்கட்டும் என் ராஜா. தகப்பனை சரீர சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. புதிய உறுப்புகளை தருவீராக. புதிய சரீர சுகம் பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. சாட்சியுள்ள வாழ்க்கையை நீர் அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய ஆவினால் நிரப்பப்பட்டு நம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபை தாங்கப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி. பாதுகாத்து கொள்ளுங்க. தமிழ்நாட்டின் சென்னை பட்டணம் எழுப்புதலுக்காக ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. இங்கே இருந்து உலகம் முழுவதும் எழுப்புதல் பரவும் என்று சொன்ன தேவன், உமக்கு நன்றி 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 அப்பா. இறங்குவீராக. அதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்து உமக்கு பிரியமுள்ள பாத்திரமா எங்களை மாற்றுவீராக அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். மகிமை உண்டாவதாக. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனின் அன்பும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்யம் வழிநடத்துதல் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.